இப்ப புரிஞ்சிருச்சா? நான் சொல்லலையே, சொன்ன ஆள் யாரு சார்? உங்களை கேட்கிறேன் சார், நீங்க சொல்லுங்க, சொன்ன ஆள் யாரு? இப்ப அவங்க எதிரி தானே, அவங்களால உருவாக்கப்பட்டவரா இருந்தாலும் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போது அவங்களுடைய எதிரி துரோகியா தானே பாக்குறாங்க. நான் என்ன கேக்குறேன், ஆளாக்கும் போது சசிகலாவை ஏத்துக்கிறீங்க, சசிகலாவால் தான் உருவாக்கப்பட்டவர் என்னோட அரசியல் தலைவர் ஜெயலலிதா, புரட்சி தலைவர்ங்கிறீங்க, இது எல்லாம் பேசுறீங்க. அதே ஒரு தலைவி உண்மையை வெளியில வந்து சொன்னா இந்த சமூகம் ஏத்துக்காதா? இப்படி வேணா பிரட்டி போடுவோம் சார். அந்த அம்மா என்ன ஜாதி சார்? சொல்லுங்க சார், நீங்களே என்ன சமூகம் அந்த அம்மா? அவங்க ஒரு கல்லர் வம்சம் சார், தஞ்சாவூர் ஒரு முக்குளத்தோர் கல்லர் சார். ஒரு முக்குளத்தோர் கல்லர் நம்பிக்கையின் அடிப்படையில அந்த பதவி, முதலமைச்சர் பதவியை ஏன் ஒரு கல்லர் சமுதாயத்துக்கு கொடுத்துடக்கூடாதா? ஏன் அதே டிடிவி தினகரன் கொடுத்துடக்கூடாதா? நீங்க தானே சொன்னீங்க யாருக்கா கொடுத்துருக்கோம், கேளுங்க வர யாருக்கா கொடுத்துருக்கலாம்ல. அந்த அம்மா பண்ண பாவத்துக்கு நடு ரோட்ல நிக்குது. அந்த அம்மா கல்லர்ட்ட வந்து புடுங்கி கவுண்டர்ட்ட கொடுத்தது. கவுண்டர் வாங்கிட்டு போனாரு, நல்ல ரேட்டு போட்டு வாங்கிட்டு போனாரு. அங்க உட்கார்ந்தாரு. முதல்ல கொடுத்த ஆளு அரசியலுக்கு சமாதியை கட்டி க்ளோஸ் பண்ணிட்டாரு, மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாரு. இவ்வளவுதான் நடக்குது. அதுக்குள்ள ஒரு ஜாதி பாகுபாடு, ஜாதி பிரச்சனை, இதுதான் ஓடிச்சு. யாரும் அங்க அரசியல்கள் கிடையாது. அரசியல்வாதியா யாரை நீங்க பிம்பமா கொண்டு வருவீங்க? எடப்பாடிக்கு என்னைக்காவது சமூக நீதி தெரியுமா? மத நல்லிணக்கம் தெரியுமா? மத சார்பற்ற அர்த்தம் தெரியுமா? எதுவுமே தெரியல.